ஒரு 70 வயசு 90 வயசு பிராமின்லாம் வந்து சர்வசாதாரணமாக வயசானவங்களை உயிரோட கேட்டா அவன் வயசானப்ப இந்த ஆடு மாடு கோழி பிடிக்க திங்க மாட்டான். 40 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு எல்லாம் ஜீரணமாகாது, அவனுக்கு அவன் டக்குன்னு அசஞ்சாரம் முகசாரத்துக்கு போயிடுவான். அவங்க அதுக்கப்புறமேட்டு பெருசா வேலையும் ஒன்றும் செஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா பிராமின் தான் எடுத்துக்காட்டா, பிராமணர்களை தான் எடுத்துக்காட்டா நீங்க எடுத்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கிராமங்கள்ல எத்தனையோ வயசானவங்க, தாத்தா பாட்டிங்க 80, 90 வயசுலயும் அவங்களே உழைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. இன்னமும் அவங்கள நீங்க எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கலாம். இவங்க வந்து பெரிய சொன்ன மாதிரி 95 வயசு ஆடு மாடு கோழி சாப்பிட்டு ஜீரணம் பண்ண முடியாம 95 வயசுல ஆடு மாடு கோழி பெரிய பெரிய வந்து சமூக நீதியை தான் மெயினா அதை சொல்லி அசைவம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சத்யராஜ் சார் முன்னாடி பெரியாரை யாரும் தப்பா பேச முடியாது. தப்பா பேசுனா முதல் குரல் அவரோடதா தான் இருக்கும். பிகாஸ் அவர் ஒரு பெரியாரிஸ்ட். அசைவம் சாப்பிடுறது மஸ்ட்டுங்க. நான் டாக்டர் கேளுங்க, புரோட்டீன் அதுல தான் இருக்குது. நீங்க சொன்னதுல ஒத்துக்கிறேங்க. சூர்யா எடுத்து காய்ச்சி எடுத்து சொல்லிருக்கேன். 40-45 வயசுக்கு புரோட்டீன் வேணும், அசைவம் சாப்பிடுங்க. 45க்கு அப்புறம் அது அவ்வளவு தேவையில்லை. இது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, சைவம் சாப்பிட்றவங்களை எல்லாம் ஒரு மேல்தட்டு மக்களாகவும், அசைவம் சாப்பிட்றவங்க எல்லாம் ஒரு கீழ்த்தட்டு மக்களாகவும் ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்குதான் பிராமணர்கள் எடுத்திருக்கிறாங்க. குறைச்சிக்கலாம், சாப்பிடவே சொல்ல மாட்டேன், அதை குறைச்சிக்கல. இப்போ நான் 1988 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 44 வருஷம் மாதம் ஒரு நாள் அசைவம் சாப்பிடல. இப்போ அது தேவை நல்லா தான் இருக்கேன் நான். ஸோ ஒரு 50 வயசுக்கு அப்புறம் வந்து ப்ரோட்டீன் சொன்ன தேவையில்லை, அதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம். இவங்க இன்னமும் சின்ன பையன் தான், இன்னும் கொஞ்ச நாளைக்கு. ஆக்சுவலி பெரியார் அப்படிங்கிறவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அவர் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு என்னைக்கோ பீகார், அதாவது வட மாநிலங்கள் மாதிரி ஆயிருக்கும். அவர் வந்து இந்த சமூகத்தை சீர்திருத்தனால தான் இன்னமும் அவரோட பேர் நிலைச்சிருக்குது. அவர் வந்து சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களுக்கு நடந்த கொடுமைகளை எதிர்த்து கேள்வி கேட்டு போராடினவர். பிறப்பால் அனைவரும் சமம்னு சொன்னவர் தந்தை பெரியார். உதயநிதி, தயாநிதி, அருள்நிதி, தமிழ் அரசு, கனிமொழி, இந்த மாதிரி பேர்கள் கேட்கும் போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டிலாக வைக்கணும்னு எனக்கு தோணும். ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள். இந்தியாவிலேயே பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான். என்னங்கண்ணா இப்படி பேசி வச்சிருக்கீங்களேண்ணா, உங்க தொண்டர்கள் இதை பார்த்தா என்னங்கண்ணா நினைப்பாங்க? ஏண்டா இதுக்கு எதுக்கடா திமுக அராஜகம்னு சொல்றீங்க? கட்சி அந்த மீட்டிங் நடத்துறது நீங்க, உங்க டிவிகேக்காரங்க உங்களை அலோவ் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ் உங்க கையில இருந்தும் உங்களை அலோவ் பண்ணாதது காரணம் உங்க கட்சிக்காரங்களா தானே இருப்பாங்க. இது என்ன இதுன்னே தெரில. தலைவன் எவ்வளியே தொண்டனும் அவ்வளிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் எதுக்கு எடுத்தாலும் நன்றி சொல்ல திருச்சிக்கு வந்துட்டு 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒன்று டிவிக்கே, ஒன்று டிஎம்கேன்னு ஒன்றும் இது பண்ணிட்டு இருக்கிறார். பிரச்சாரத்தில் இருந்த இதையவே பேசிட்டு இருக்கிறாரு. இங்கே இவனுங்களும் அதையவே டிஎம்கே தான் காரணம், டிஎம்கே தான். ஏதாவது ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம எப்படிரா இதுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொல்றீங்க? அடுத்த 5 வருஷத்துக்கான டெம்ப்ளேட் டிஎன் பீப்புள்ஸ், டிவிகேன்ஸ், திராவிடர்கள் இருக்கலாம், இருக்கும், அப்படிதான் இருக்கும். அனில்ஸ் 35 வயசுக்கு மேல இருக்காங்க. இவங்க தான் ஜென்சியா. கரெக்டா தானே கேட்குறாங்க டிவி கேட்காரங்க. அடுத்து கீழே இருக்கு, அதை படிக்கிறேன் பாருங்க. ஓட்டே இல்லாத ஜென் ஆல்ஃபா கிட்ட ஓட்டு கேட்ட தற்குறி தலைவன் தானடா உங்க அண்ணன். இப்ப எங்கடா கொண்டு போய் உங்க மூஞ்ச வச்சுப்பீங்க? வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கிட்ட எல்லாம் ஓட்டு போட சொன்னீங்களே, இப்படி திருப்பி நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. த்ரிஷா ரீசன்ட் இன்ஸ்டா ஸ்டோரிஸ். என்ன திஸ் ஃபீல்ஸ் சோ கியூட்.
போதும். அவரு என் ஹஸ்பண்ட். ஜோ மேம் நிலைமை ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். அவங்க உஷாராயிட்டாங்க.